ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திவினேஷ்க்கு இப்படி ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்துருக்காரு. அதாவது நம்மளுடைய ஜட்ஜஸ் ஸ்ரீனிவாசன் சார். ஸோ அதுக்கான பின்னணிகள் என்ன, இதுக்கு எந்த அளவுக்கு இவங்க எஃபெக்ட் போட்டிருக்காங்க, என்னெல்லாம் பேக்ரவுண்ட் நடந்துச்சு அப்படின்றதுக்கான அப்டேட் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சன் நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜீ தமிழில் சரிகமப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் ஷோ ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு கூட சொல்லலாம், ஜூனியர் அண்ட் சீனியர் லெவல் அப்படின்னு. ஸோ இதில் லாஸ்ட் சீசன், அதாவது பார்த்தீங்கன்னா சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 4 டைட்டில் வின்னர் தான் திவினேஷ். ஸோ இவரை வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஷோ பார்க்கறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இவருடைய ஐகானிக் பாயிண்டாக பார்க்கறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் பழைய பாடல் பாடுறதுல ரொம்பவே டேலண்டான பர்சன். இந்த சீசன் அந்த ஷோ பொறுத்த வரைக்கும் அப்படி கூட சொல்லலாம். ஒன் ஆஃப் த ஃபேவரட் பர்சன், அதாவது ஸ்ரீனிவாசன் சாருக்கு அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ அந்த வகையில் இவர் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சு கொடுத்துருக்காரு நம்மளுடைய திவினேஷ்க்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் திவினேஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சரிகமப்பாவில் இருக்கக்கூடிய நம்ம ஜட்ஜஸ் ஸ்ரீனிவாசன் சார் அவருடைய கம்போசன் மியூசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்பம் ரெடி பண்ணியிருக்காரு. அதுதான் மனிதா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆல்பம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பாட வச்சிருக்காரு திவினேஷம் கூட அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவருடைய மியூசிக் கம்போசிஷன் வித் திவினேஷ் அப்படின்னு கூட வச்சுக்கலாங்க. ஸோ அந்த வகையில் ஏப்ரல் 9 இந்த ஒரு ஆல்பம் சாங் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ இதோட பாட்டோட தீமோட கான்செப்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த நேச்சர் ப்ளஸ் சயின்ஸ்க்காக தான் இந்த ஒரு பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திவினேஷ் வித் இவரும் கம்போஸ் பண்ணுற மாதிரியும் கொஞ்சம் பீச் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கிளிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மனித ஆல்பம் சாங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவ்வளோ பெரிய வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சு கொடுத்தது திவினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன் சார் அப்படின்னு வச்சு தாராளமாக சொல்லலாம். ஒன் ஆஃப் த ஃபேவரட் பர்சனாக அவரோட லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திவினேஷ் என்றைக்குமே இருப்பாருன்ற வகையில் இந்த ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பும் ப்ளஸ் மோட்டிவும் வந்து பார்த்தீங்கன்னா திவினேஷ்க்கு கிடைச்சிருக்கு ஸ்ரீனிவாசன் சார் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எத்தனை பேர் இந்த விஷயத்தை வந்து பாராட்டுறீங்க, திவினேஷ் எத்தனை பேருக்கு பிடிக்கும், ஸ்ரீனிவாசன் சாருடைய ஆல்பமும் பார்க்க ரெடியாக இருக்கீங்கன்ற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.